ஹாய் ஹலோ பேபீஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் வர வர ரொம்ப முட்டாகிட்ட சோம்பேறியாக மாறுறேன்டா. டெய்லி ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கே இன்ஸ்டாக்குள்ளே போனால் கை வெளியே வர மாட்டேங்குதுங்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு சரி போய் ரெக்கார்ட் பண்ணலாமேன்னு பார்க்க அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு டைம் ஆயிடுது. இல்லைன்னா வீட்டில் வெட்டியாக தாண்டா இருக்கேன். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மனசே வர மாட்டுது, என்னானே தெரிய மாட்டுது. அப்படியே நானும் ரெக்கார்ட் பண்ணி போடலான்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுது. ஸோ இன்றைக்கி இந்த தடையெல்லாம் மீறி ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, சரி, மறக்காமல் இந்த ஒன் ஷாட் எல்லோரும் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு மறக்காமல் சொல்லணும். ஓகேவா? சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒன் ஷாட்குள்ளே போகலாம். இந்த டைட்டில் என்னென்னா, அரேஞ்ச் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸர் மாமா. ஓகே ஓகே அம்மா யோசிச்சிருக்கேன் எப்படி போகுதுன்னு. அங்கே ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்ட்ரோ என்னென்னா, ஜேகே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாமா, அதாவது உங்கள் அத்தை பையன் அந்த மாதிரி ஒரு மாமா தான். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட், ஜேகே வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஸர். ஓகே, அவருக்கு உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் ஏஜ் கேப்னு வச்சுக்கோங்க. அப்படி அவர் உங்களுக்கு ப்ரொஃபஸர், ஒரு 10 இயர்ஸ் ஏஜ் கேப் அந்த மாதிரி தான் அப்படியே இருக்குது. நீங்களும் அப்படியே நல்லா ஜாலியாக அப்படியே உங்கள் டேஸ்லாம் அப்படியே போயிட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஜாலியான டைப், நல்ல ஒரு குட் கேரக்டர். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா, அவனே ஃபஸி. ஓகே, உங்களுக்கு ஃபஸினா அவ்வளோ உயிர், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களோட சைல்ட்ஹுட்லேருந்து உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவள் தான். நம்ம ஜேகேக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா நம்ம ஜிமின். ஓகேவா? ஜிமின் தான் அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். அவங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. சரி போதும்டா. ஓகே, அங்கே இந்த இன்ட்ரோ போதும், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் இருந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கூட போயிட்டுருக்கீங்க. ஃபஸி ஃபஸி சொல்லுவேன். எனக்கு ரொம்ப அப்படியே எக்ஸைட்டாக இருக்குடி. இன்றைக்கி தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் டே காலேஜ் போகிறோம். எனக்கு அப்படியே ரொம்ப ஆர்வமாக இருக்குடி. இவ்வளோ நாள் லீவு, ஸ்கூல்லாம் படிச்சிட்டு இருந்துட்டு லீவில் போகிறதுக்கே அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்குலாம். இப்போ தான் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது ஃபஸி. ஆமாம், எனக்கும் அப்படி தான் இருக்குது. வா, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது, எக்ஸைட்டாக இருக்குது இப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஜாலியாக பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்படியே போயிட்டு, ஃபஸி எங்கடி இருக்கும் இந்த கிளாஸ், இதை கண்டுபிடிக்கிறது நமக்கு பெரும் தொல்லையாக இருக்கேடி ஃபஸி. ஆமாம், ரொம்ப தொல்லையாக இருக்குது. சீக்கிரம் போய் கண்டுபிடிக்கலன்னா டைம் ஆகிற போது, ஃபஸ்ட் டேவே திட்டு வாங்கிட போகிறோம். ஃபஸ்ட் டே தானே, எதுவும் சொல்லலாம் மாட்டாங்கடி வாடி. அதுவும் கரெக்டு தான், இருந்தாலும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா யார் என்னடி சொல்ல போகிறா, எதுக்குடி இப்படி பயந்து சாகுற, வா ஃபஸி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபஸியை கூப்பிட்டுட்டு நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே அங்கே ஒருத்தர் தான் இருந்துட்டு, எழுங்க. ஃபஸி யாருடி அது, தெரியல இன்னும் பயமாக இருக்குடி. பயப்படாத, அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபஸி நீங்களும் இப்படி பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு, யார் சார் நீங்கள்? என் பேர் மை நேம் இஸ் ஜங்குக். சார் என்ன சார், என் நேம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதை கழுத்தில் ஐடிங் கார்டு போட்டிருக்கல, அதை வச்சு தான் சொல்கிறேன். ஒய்யன், அவன் கண்டுபிடிச்சிட்டாண்டி. ஆமாண்டி கண்டுபிடிச்சிட்டாண்டி, ஐடி கார்டு எடுத்து மாறடி. ஹலோ ஒய்யன், நான் உன்னோட ப்ரொஃபஸர். நீ என்ன நினச்சி ஒன்று பயப்படணும் அவசியம் இல்லை. சார், உங்களோட ப்ரொஃபஸர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது என்ன கேள்வி? அட்மிஷன் போடுறப்ப நானும் தான் இருந்தேன், அது கூட உனக்கு தெரியலையா? சார், எனக்கு எப்படி சார் அது தெரியும்? அந்தளவுக்கு நான் வந்தப்பையும் யாரையும் நான் பார்க்கல, எனக்கு எப்படி தெரியும்? என்ன இப்படி இருக்கீங்க நீங்கள்? என்ன இவ நம்மளை பார்த்தும் கண்டுக்காத மாதிரியே இருக்கா, ஒரு வேளை அவளுக்கு நம்மளுக்கு தெரியலையா என்ன? சரி, இருந்துட்டு போட்டோம், பார்த்து ரொம்ப வருஷம் இருக்கும், அதனால அது இவளுக்கு தெரியாமல் இருக்கும், பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிக்கி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அப்படியே போயிடுறாரு. இப்போ நீங்கள் தான் ஃபஸிட்டு இருந்துட்டு, சார் 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 ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸிக்கிட்டு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே 2 பேர் கத்திட்டு போகிறீங்க. அவர் இருந்துட்டு, என்ன சார், அது இல்லை சார். என்ன என்னன்னு சொல்லி ஃபஸி. ஃபஸி நீ சொல்லி, இவன் நீ சொல்லி, ஃபஸி நீயே சொல்லு ஃபஸி, இவன் நீயே சொல்லுவேன். 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள். சார், எனக்கு எங்கள் கிளாஸ் எங்கே இருக்குன்னே தெரில சார், கொஞ்சம் சொல்கிறீங்களா? இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறீங்க?
நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இது என்ன சார் கேள்வி? கிளாஸ் டைம் ஆயிடுச்சு. இப்போ கிளாஸுக்கு போகாமல் நான் எங்கே போயிட்டுருப்பேன் நீ நினைக்கிற? ஐயோ இவர் என்ன இப்படி பேசுகிறாரு? சார் நான் என் கிளாஸ் எங்கே இருக்குன்னு தான் சொல்ல சொன்னேன். என்ன டிபார்ட்மெண்ட்? சார் அட்மிஷன் போடும்போது என்னமோ பக்கத்தில் தான் இருந்துன்னு சொன்னீங்க, அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? வாய் ஓவர் உனக்கு, வாய் ஓவர். ஒரு சார்கிட்ட இப்படியே பேசுவா? அது இல்லை சார், கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு எங்கே இருக்குன்னே தெரில சார். நான் எவ்வளோ நேரமாக நானும் என் ஃப்ரெண்டு ஃபசியும் தொலைஞ்சிட்ருக்கோம் தெரியுமா? வாங்க என் கூட. ஏன் சார் பிரின்ஸிபல் கிட்ட மாட்டி விட போகிறீங்களா? சார் ப்ளீஸ் சார், அப்படிலாம் மாட்டி விட்றாதீங்க சார். ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி தான் வந்திருக்கோம், இன்றைக்கே மாட்டி விட்றாதீங்க சார். அடடடட தொணன்ட்டு மாமா கம்மனு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஜேகே கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் இருந்துட்டு ஐயையோ இல்லடி, அவர் நம்ம கிளாஸ்க்கு தான் கூப்பிட்டு போகிறாட்டுக்கு, ஃபசி வா ஃபசி அப்படி கூடயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. எம்மா 2 பேர் இருக்கீங்கள, கொஞ்சம் ஒன்று எனக்கு முன்னாடி போங்க, இல்லைன்னா என் கூட சைடில் வாங்க. என் பின்னாடியே வராதிங்க. யாராவது பார்த்து தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, நினச்சாலும் உங்களை தான் நினைப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் தானே பின்னாடி வான்னு சொன்னீங்க. ஐயோ இதிலலாம் ரொம்ப தெளிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜெயிக்கி போயிட்டே இருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு இவர் என்னடி ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாரு, சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்களா? அவர் பார்த்துட்டு எது நான் சரியில்லையா? கிளாஸில் வந்து பாருங்கள் மேடம், உங்களுக்கு நான் எப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இதுதான் கிளாஸா? ஐயோ என் வாடிப்பாலாம். கம்மிங் சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் போயிட்டு வாடே எப்படி நமக்கு லாஸ்ட் பெஞ்சா அந்த தலையும் நமக்கு இறக்கிறதுக்கு லாஸ்ட் பெஞ்சு தான் எப்பயும் வந்து இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பசியும் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு லாஸ்ட் பெஞ்சுக்கு போய் உட்காடுறீங்க. அப்போ அவர் இருந்துட்டு வந்த உடனே லாஸ்ட் பெஞ்சுக்கு போகிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு அவர் பொழுக்க உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. ஃபஸ்ட் டேவே என்ன இவர்கிட்ட இப்படி திட்டு வாங்குகிறோம், இவரானா என்ன நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு நல்லா பேசுகிறாரு, என்னவா இருக்கும்? ஒரு வேளை இவருக்கு நம்மள இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குமோ, நமக்குமே இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவே குறுக்குறுன்னு பார்க்குறீங்க. ஜேகே பார்த்துட்டு ஏய் என்னத்துக்கு என்ன பார்த்துட்ருக்க? ஐயோ என்ன எல்லாத்துக்கு முன்னாடி கேட்டார். ஃபசி எழுந்திரி ஃபசி. என்னடி சொல்கிறது ஃபசி? சார் என்ன ஃபசி உனக்கு என்ன? சார் இவன் பேர் ஐடி கார்டு பார்த்து தெரியும், என் பேர் எப்படி தெரியும்? நீ ஐடி கார்டு போடலையானே, கழுத்தில் தான் மாட்டியிருக்க, அதை பார்த்தா தெரியும். என்னன்னு சொல்லு. அது இல்லை சார். ஐயோ நான் என்ன தெரியும் சொல்லி சமாளிக்க. சார் இல்லை சார், அவளுக்கு வந்துட்டு அப்பப்போ அப்படி தான் ஆயிரும், திடீர்னு அப்படியே ஒரே இடத்தையே பார்த்துட்ருப்பா, அந்த ஒரு வியாதி இருக்குது சார் அவளுக்கு, அதனால தான் உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பா, உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் சார். எது இப்போ இல்லாமல் வியாதி இருக்குது? அடைச்சை உட்காந்து தொலை. நல்ல வேலைம்மா உன் ஃப்ரெண்டை அந்த பக்கம் திரும்ப விடாம இரு. எவனையாவது இப்படியே பார்த்துட்ருக்க போகிறா, இவனுங்களாம் வச்சு அவன் நம்மளை தான் பார்க்குறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வலிஞ்சிட்டு வந்துட போகிறானுங்க, பார்த்து பத்திரமா வச்சுக்கோ உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரோ. ஓயன் உங்களை பார்த்து அப்படியே முறைக்கிறா, அதாவது நீங்கள் அப்படியே அவளை பார்த்து முறைக்கிறீங்க ஃபசி பார்த்து. ஃபசி இருந்துட்டு ஹிஹி உன்னை காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரில ஓயன் மன்னிச்சிரு அப்படிங்கிறா. தோ நீலாம் ஒரு ஃப்ரெண்டு கருமம், சரி அந்த தலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபசி அப்படி இழுத்துட்டு போகிறீங்க. ஆரம்பத்தில் உட்காரி தயவு செஞ்சுடி மறுபடியும் திட்டு வாங்கிக்காதடி, சரி என்னமோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஜாலியாக வீட்டுக்கெலாம் போயிட்டு அம்மா இன்னைக்கு எது நடந்துச்சு தெரியுமா, சார்லாம் வந்தாங்க தெரியுமா, எங்கள் பேர் ஊர் எங்கேருந்து வரீங்க, இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிங்க, 12th எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, அது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேட்டாங்க தெரியுமா. அதுக்கப்புறமேட்டு இந்த காலேஜில் வந்துட்டு என்ன தெரியுமா, நாங்கள் யாரும் வந்துட்டு அதாவது பசங்க பொண்ணுங்க கூடலாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி இருக்காமா, யாரும் பேசக்கூடாது அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இல்லையா. அது வந்துட்டு ஏன்னா இப்போ வந்துட்டு பேசாமல் நம்ம வந்துட்டு அடக்கி வச்சாதான் இவங்களுக்கு வந்துட்டு பேசணும், திருட்டுத்தனமாக பேசணுன்ற அந்த எண்ணம் வரும். நம்ம ஃப்ரீடமாக விட்டா அவங்களுக்கு அந்த எண்ணம் வராது அப்படின்னு யோசித்து இங்கெல்லாம் இப்படிலாம் யோசிச்சுருக்காங்களாம்மா, செம்ம காலேஜில் வேறு லெவலில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவும் அப்புறம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க. போதும் ஏன் நிறுத்திக்க, போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு வா நான் உனக்கு காஃபி போட்டு வைக்கிறேன், மூச்சு விடாமல் பேசுறது பா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க.
நீங்கள் தான் இருந்துட்டு என்னம்மா இப்படி இருக்க, இது தானே நீ எவ்வளோ ஜாலியாக சொல்லிகிட்ருக்கேன், எனக்கு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு, இது கூட நீ இது பண்ண மாட்டேற. சரிம்மா போம்மா போம்மா, டயர்டாக இருக்கும்ல, ஃபஸ்ட் டே காலேஜ் பண்ணேன், டயர்டாக இருக்கும், ஸோ நீ போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருப்போ. ஓகே அப்படின்னு ஒரு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குடுக்குன்னு ஓடுறீங்க. போயிட்டு ஃபஸிக்கு தான் ஃபோன் பண்ணுறீங்க. அவள் எடுத்துகிட்டு ஏன்னு சொல்லுடி. ஃபஸி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டி. ஏன் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டி. என்ன நீ சொல்லணும் சொல்லு. அதுவா இன்னைக்கு அச்சி சொல்லித்தோல என்னது. ஏன் இன்னைக்கு நம்ம 2 பேரும் இங்கேருந்து வந்துட்டு இருந்தோம்மா. ஆமாம் வந்துட்டு இருந்தோம். அப்போடி ஏச்சி சொல்லுடி. அப்போ நீ இந்தாண்ட விட்டுட்டு நான் உன்னை தாண்டி அப்படி தானே போகணும். ஆமாம், அதுக்கே இப்படி நீ கேவலமாக பண்ணிகிட்டு இருக்கிய. நான் சொல்லுறது கேளு மச்சான். சரி சொல்லு என்ன. அதுவா அப்போ ஒரு பையன் எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்டி. அச்சி கர்மா இதானா, இதுக்கு தான் இந்த வழியா. இல்லடி அவன் பார்க்க அவ்வளோ அழகா இருந்தான்டி. என் அச்சோ அப்படியாடி, அவன் ஃபோட்டோ இருந்தால் எனக்கு அனுப்பி நானும் பார்க்குறேன். ஏச்சி போ, அவனே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்கிற நீ அவனை பார்த்து என்ன பண்ண போகிற. இல்லை சும்மா பார்க்கலாமே தான். நீங்கள் ஒன்றும் பார்க்க வேணாம் மேடம், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே நம்ம ஜிம்முன்னு பக்கமும் ஜேகே பக்கமும் காட்டினா அவன் தான் இருந்துட்டு, டே மச்சான் ஜிம்முனா. என்ன ஜேகே டே, நான் சொல்லிகிட்டே இருப்பேன்லடா சின்ன வயசில், அதாவது ரொம்ப சின்ன வயசில் ஓரளவுக்கு எனக்கு ஒரு அத்தை பொண்ணு. ஆமாம், அதாவது அவளுக்கு தான் நான் அத்தை பையன். என் மாமா பொண்ணு ஒருத்தி இருக்கா, நான் சொல்லியிருக்கேன்லடா வயன். அவள் வந்துட்டு எனக்கு 10 வருஷத்துக்கு சின்ன பொண்ணு, ஓகேவா. அவள் பிறந்த புதுசுலன்னு சொல்ல முடியாது. நான் வந்துட்டு 12th முடிச்சுட்டு அந்த லீவில் இருந்திருப்பேன் பார்த்தியா, அப்போலேருந்து நான் வயனை பார்த்துருக்கேன்டா. ஆனால் அவளுக்கு என்ன அடையாளமே தெரிலடா. என்னடா மச்சான் சொல்கிற. ஆமாண்டா, எங்கடா பார்த்த. அதுவா, அவள் இன்னைக்கு என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காடா. என்ன மச்சான் சொல்கிற. ஆமாண்டா, ஏன்டா நீ வேறு அதை கேட்குற. அவள் வந்துட்டு எனக்கு ஸ்டூடெண்ட், நான் வந்துட்டு அவளுக்கு ப்ரொஃபஸர். ஏண்டா அவள் உனக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீ அவளுக்கு ப்ரொஃபஸராக தான் இருக்கணும். இதெல்லாம் நீ தனியாக வேறு பிச்சு சொல்கிற. ஆச்சி முட்டை சொல்கிறது கேளு. சரி இப்போ உனக்கு என்ன. இல்லை மச்சான், அவளுக்கு சுத்தமாக என்ன அடையாளமே தெரிலடா மச்சான். சரிடா விட்றா, மறந்துருக்கும். நானும் இப்படி தாண்டா நினச்சி விட்டேன். ஆனால் என்னன்னு தெரில, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்ன இவளுக்கு நம்மளுக்கு தெரிலையே அப்படின்ற மாதிரி இருக்குது மச்சான். ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குடா, எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கும், உனக்கு என்ன தாண்டா நான் கட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்டா. ஆனால் எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இப்படி சொன்னால் ஒருத்தி அவளுக்கு எனக்கு அடையாளம், அது அவளுக்கு என்ன அடையாளம் தெரிலங்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மச்சான். சரிடா விட்றா மச்சான், பார்த்துக்கலாம். கொடி சீக்கிரம் தெரியுதானே பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அப்படியே பேசிகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் அப்படியே எங்கே ஃபஸிக்கிட்டு பேசி முடிச்சுட்டு, போதுமாடி இப்போ என்ன அவனை நீ லவ் பண்ணுறியா. அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை. இல்லை ஜஸ்ட் ஒரு சைட்டாக அல்லது க்ரஷ்ஷாக வச்சுக்கிட்டா இதெல்லாண்டி என்கிட்ட கேட்குற, வச்சுக்கடி. அச்சோ என் ஸ்வீட் ஃப்ரெண்டு. ஆனால் இங்கே பாரு ஃபஸி, ஒன்று உனக்கு நார்மல் ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லைன்னா நல்ல ஒரு லவராக இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணி ரொம்ப பிரச்சனை மாட்டிக்காது. ஓகே. ஓகே நீ எப்பயுமே என்னோட ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ரி. நான் நல்ல வழியில் போனாலும் சரி, கெட்ட வழியில் போனாலும் சரி, எனக்கு துணை பண்ணுவேன்னு சொல்ல, எனக்கு நல்லா ஒரு அட்வைஸ் பண்ணுவேன். ஓகே, இதே நல்ல வழியில் போகணுன்னா இந்த இதுக்கு எப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவேன். இதே கெட்ட வழிக்கு போனால் இதை செய் பட் மாட்டிக்காமல் செய், அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணுவேன். ஒரு குட் கேரக்டர் நீ, ஆனாலும் தப்பான வழியாக்கு போவாதம்ப. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன் போதும் ரொம்ப பாசமெல்லாம் பொழிய வேணாம், வேலையை பாருங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை அப்படியே ஃபோனை வச்சிட்றா. நீங்களும் அப்படியே கீழே வரீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, வாங்க மேடம், வாரத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரமா. அம்மா இல்லைம்மா, அவள் ஃபோன் பண்ணா, அதாம்மா பேசிகிட்டு இருந்தேன். அதானே காலேஜிலேருந்து ஒட்டுக்கா வர வேண்டியது, இப்பயும் போயிட்டு ஃபோன் பண்ணி பேச வேண்டியது. ஒட்டுக்கா தாண்டி இருக்கீங்க, அப்படி என்னத்தை தாண்டி பேசுவீங்க. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதம்மா, ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் இப்போம்மா ஃபஸ்ட்டு அப்படிங்கிறீங்க. அவங்கள இருந்துட்டு,
ரைட்டு தான் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போயிடுறாங்க. இப்படியே நீங்கள் 2 பேரும் அதாவது உங்கள் டேஸ் இப்படியே போகுது. நீங்களும் டெய்லியுமே ஜேகேவை நோட் பண்ணுவீங்க. அதாவது எப்படின்னா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுவீங்க. ஆனால் இன்னும் கண்டுபிடிச்சது காணும். ஜேகேவும் யோசிப்பான், எவ்வளோ நம்மளை கண்டு தான் பிடிப்பாளா இல்லை கண்டே பிடிக்க மாட்டாளா அப்படின்ட்டு அவரும் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பார். இப்படியே உங்கள் டேஸ் எல்லாம் போகும். இப்படியே ஒரு 2 வருஷம் ஃபுல்லாக இப்படியே ஓடிடுச்சு. இன்னமும் நீங்கள் கண்டுபிடிச்ச பாட்டை காணும், அவராக வந்து உங்ககிட்ட சொன்ன பாட்டையும் காணும். இப்படியே உங்கள் லைஃப் அப்படியே ஜாலியாக ஒரு மாதிரி உங்கள் இது செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கும். செம்ம ஃபன்னாக இருக்கும். நீங்கள் ஒரு பக்கம் நல்லா சைட் அடிச்சுக்கிட்டு மச்சான் அழகா இருக்காண்டி அப்படின்ட்டு இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் அச்சா இவனை பறிமா அதுக்கு மேலே அழகா இருக்காண்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் 2 பேத்துக்கு இதே தான் வேலை பொழப்பு. எப்போ பார்த்தாலும் பசங்களை பாட்டு இழிஞ்சிட்டே சுற்றுறது. இதே நம்ம ஜேகே பக்கம் காட்டினாரு வச்சுக்கோங்களேன், ஒரு மேம் வந்து நிற்கும். ஜேகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம் வந்து நிற்கும். ஜேகேக்கா யாரா வேணு எரிச்சல் கலப்புறதுக்குனே வர்றாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருப்பான். ஆனால் என்ன ஒன்று, நம்ம ஜிவனா இருக்க வரைக்கும் ஜேகே கிட்ட அவளை நெருங்கவே விட மாட்டான். ஜிவனா இருந்துட்டு மேம் சொல்லுங்கள் மேம், நான் இருக்கும்போது நீங்கள் என்ன அவன்கிட்டலாம் போய் பேசுகிறீங்க, அவன் ஒரு வெட்டிப்பாயான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிவின் ஒரு பக்கம் அப்படியே அந்த மேம் அங்கே பக்கம் கூப்பிட்டு போயிட்டு அவன் அப்படியே பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு கிடப்பான். அதனால் ஜேகேக்கு ஏதோ விட்டு ஒளிஞ்சுதர செல்ல அப்படின்ற மாதிரி இருப்பார். ஆனால் அந்த மிஸ் அடங்காமல் பிடுங்காமல் அப்படியே தான் கிடந்துட்டுருக்கும். இப்படியே அவங்க டேஸ்லாம் போயிட்டுருக்கா. இப்போ ஒன் டே நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நல்லா செம்ம ஹாப்பியாக நல்லா சைட் அடிச்சுக்கிட்டு உங்களுக்குன்னு சில பல சைட்டுகள்லாம் இருக்குல்ல, அந்த சைட்லாம் உங்களை பார்த்துட்டா நீங்கள் அவளை பார்த்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே குஷியோடு ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. வீட்டுக்கு போன உடனே உங்கள் அம்மாட்ட இருந்துட்டு ஒயன் சொல்லுமா ஒயன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுமா உனக்கு மேரேஜ் பண்ண போகிறோம் ஒயன்மா. என்னம்மா அதுக்குள்ளே இல்லைம்மா எப்படியும் செகண்ட் இயர் முடிச்சுக்க போகிற அவ்வளோதான். இப்போ இந்த செகண்ட் இயர் லீவில் உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டா தேர்ட் இயர் ஃபுல்லாக நீ ஹஸ்பண்ட் கூட இருந்து படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போகிறதுனா போய்க்கோ, இல்லை என்ன பண்ணுறதுமோ பண்ணிக்கோ, அவ்வளோதாம்மா. அம்மா என்னம்மா இங்கே பாருவன் அம்மாவோட ஆசைல்ல, சரி ஓகே ஒத்துக்கிறியா? சரிம்மா அந்த அளவுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் அப்ஜெக்ஷன் கிடையாது. இருந்தாலும் இவ்வளோ சின்ன வயசில் வேணுமா? ஆமாம் யாருமா? உன் மாமா தாண்டி. இது ஏன் மாமாவா? ஏன் மாமா யாருமா? உன் அத்தை பையன்டி. ஏன் அத்தை பையன்? எந்த அத்தை? ஐயோ தயவுசெய்து உங்கள் அப்பங்கிற முன்னாடியாவது எந்த அத்தைன்னு சொல்லிடாத. உன் அப்பனோட அக்கா பையன்டி, உன் அப்பனோட அக்கா பையன். அம்மா இன்னுமா சொல்கிற? என்ன சொல்கிறேன்னு ஒன்று சொல்கிற? உன் அத்தைக்காரிக்கு மட்டும் நீ எந்த அத்தைன்னு கேட்டது தெரிஞ்சிச்சு என்னை தாண்டி அவள் குறை சொல்லுவா. பிள்ளைக்கு நீ சொல்லாமையே வளர்த்து வச்சுருக்கேன்னு கொஞ்சமாவது ஞாபகப்படுத்தி பாரு. சின்ன வயசில் கூட நல்லா பேசிக்கிட்டு இருப்பே, அத்தைன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி ஓடுவே, அந்த அத்தை தாண்டி. அம்மா இல்லை எனக்கு புரியல. ஒய்யன் என்னடி இப்படி இருக்கே, நல்லா யோசிச்சு பாருடி. நீ கூட போவே, அத்தை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்ட்டு ஓடுவல்ல ஒய்யன். ஓடுவேனா என்ன? அம்மா சத்தியமாக எனக்கு தெரிலம்மா. பரவாயில்ல, அவன் ஃபோட்டோ கட்டுறேன் உனக்கு தெரிஞ்சிடும். ஃபோட்டோவா மா? ஆனால் அவனை அப்போ பார்த்ததுமா, இப்போ அவன் ஃபோட்டோ கட்டினா எனக்கு எப்படி தெரியும்? சரி அப்போ அவன் சின்ன வயசு ஃபோட்டோ என் கூட எடுத்துருப்பாளா? அந்த ஃபோட்டோ இருக்கா? இருக்கும், என் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கோம். என்கிட்ட காட்டவே இல்லை, நீங்கள் என்கிட்ட கேட்கவே இல்லை. அம்மா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நீ ஆமாம் என்கிட்ட காட்டல? இல்லைடி நிஜமா நீ என்கிட்ட கேட்டதில்லை, அதனால நான் காட்டல. அம்மா என்னம்மா? சரி விடு, காட்டுறவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டி எடுக்கிறாங்க. ஒரு மாதிரி புது வீடெலாம் ஷிஃப்ட் பண்ணால் பெட்டியில் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க போல். ஸோ அந்த இதெல்லாம் எடுத்து உங்ககிட்ட காட்டுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, நீங்களும் அந்த அத்தை பையன்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்திருக்கீங்க. அந்த ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு இருந்திருக்கீங்க. நீங்கள் தான் பார்த்துட்டு எது இந்த அளவு தெரிஞ்சவனா இவன் ஞாபகம் வருது, ஆனால் இந்த மூஞ்சி எந்த மூஞ்சோ மாதிரி இருக்கே. ஆமாம் இவனோட இப்போ இருக்க மூஞ்சி நீ காட்டு பார்க்கலான்ட்ட. ஏன்? ஆனால் இல்லைம்மா காட்டுமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்கள் அம்மா இருந்துட்டு சரி இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க காட்டலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க போயிடுறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஜேகே சைடு காட்டினா ஜேகேவும் இருந்துட்டு அதே மாதிரி தான் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் ஜேகேவோட அம்மா இருந்துட்டு ஜேகேப்பா சொல்லுமா, டயர்டாக இருக்குமா, இருமா வரேன். இங்கே ஒரு நிமிஷம் வாப்பா அவங்ககிட்ட சொல்லணும். இருமா நான் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேம்மா.
இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகம், முதுகெல்லாம் வலிக்குது. மீட்டிங் வச்சுட்டாங்கம்மா, செம்மையாக வலிக்குது. இரு நான் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு வரேன். ஏன் இப்படி இருக்கம்மா நீ, இருமா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜேகே போகிறாரு. ஜேகே அம்மா வந்துட்டு பிள்ளைய திருத்த முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஜேகேவோட அம்மாவும் அப்படியே அங்கே அவனுக்கு காஃபி போட்டு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஜேகே வந்துட்டு நான் சொல்லுமா, என்னம்மா விஷயம்? ஜேகேப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அதுக்கு தானம்மா கூப்பிட்டேன், சொல்லுமா. இல்லைப்பா, உனக்கு அம்மா ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், நீ வந்துட்டு வேணாங்காம ஒத்துக்கணும், ஓகேவா? இது என்னம்மா என்னால் லட்டு ஜிலேபி தர மாதிரி வேணாங்காம ஏற்றுக்கணுங்கிற மாதிரி சொல்கிற. அந்த பொண்ணு யார், பேர் என்ன, ஊர் என்ன, எதுவுமே தெரியாமல் நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்? சரி, உனக்கு பேர் என்ன ஊர் என்னன்னு தானே தெரியணும். பேர் ஒயன், ஊர் நம்ம ஊர் தான். ஒயன் ஒயனாம்மா? ஆமாப்பா ஒயன். அம்மா எனக்கு புரியலம்மா, ஒயனா? ஆமாண்டா ஒயன், உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். அப்புறம் என்ன இழுக்கிற தெரியும்னு? இல்லை, என்னோட அதாவது தம்பியோட பொண்ணு ஒயனாமா? அதே தான், அவளே தான்டா. அம்மா நிஜம்மா? அம்மா என்னடா அம்மா, அவளுக்கு நான் ப்ரொஃபஸர்மா, இருந்துட்டு போ. அதுக்கு ஆமாம், அவள் என் ஸ்டூடெண்ட்டு, அது 2 வருஷமாக அவள் என் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கா. அவளை போய் நான் எப்படிம்மா மேரேஜ் பண்ணிப்பேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜேகே, நீ அவளை தான் மேரேஜ் பண்ணிக்கணும். அம்மாம்மா சத்தியமாக முடியாதும்மா. என்ன ஜேகே விடு, பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாளைக்கு நம்ம அங்கே கிளம்புறோம், அதை சொல்ல தான் உன்ட்டு கூப்பிட்டேன். நாளைக்கு லீவ் போட்டிருக்கே. அம்மா எனக்கு தெரிய, நீ அவள் நம்பர் கூடன்ட்ட. ஜேகே நம்பர் கொடுறா. சரி அம்மா நம்பர் கொடுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜேகே நம்பர் வாங்கிக்கிறாரு. உங்கள் நம்பர் இன்றைக்கி வீட்டில் ஃபோன் பண்ணி பேசி ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்பர் வாங்கிட்டு போயிடுறாரு. இப்படியே உங்கள் பக்கம் காட்டினா நீங்கள் தான் இருந்துட்டு இன்னுமாம்மா ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கிய? இருடி, நான் வந்துட்டு ஒன்று வச்சுருந்தேன், அனுப்பி விட்டான், இரு பார்க்க. என்னம்மா சீக்கிரம் வா, என்ன பண்ணிகிட்ருக்க? இருடி தொலைவிட்டு இருக்கேன். எங்கே போச்சு? இருக்கு. வாயன் வாங்க இருக்காம்மா, காட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே செம்ம ஷாக்கு. அம்மா என்ன வயன்? அம்மா இது என் ப்ரொஃபஸர். எது உன் ப்ரொஃபஸரா? இது ஜேகேடி. ஆமாம் இது ஜேகே தான், ஆனால் இவர் என் ப்ரொஃபஸர். இது தாண்டி உன் அத்தை பையன். அம்மா என்னம்மா சொல்கிற? ஆமாம் இவன் தாண்டி உன் மாமா. எது என் மாமாவா? ஐயோ, இவரை நான் சார்னு சொன்னதை தவிர்த்து வேறு எதுவும் சொன்னதே இல்லையம்மா. விடுடி, நாளைக்கு பார்க்க வராங்க, பேசிக்கலாம். எனக்கு தெரியாது, நீ நம்பர் கொடு, நீங்கள் நான் அவர்கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நம்பர் வாங்கிக்கிறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு நம்பர் வாங்கிட்டு ரூமுக்கு ஓடிடுறீங்க. கரெக்டாக நீங்கள் அப்படியே ஜேகேக்கு ஃபோன் அடிக்கிறீங்க பாருங்கள், அப்படியே பிஸின்னு வருது. அந்த டைம் பார்த்து நம்ம ஜேகேவும் உங்களுக்கு கூப்பிட்ருப்பாரு. ஜேகேவா, எவக்கிட்ட தான் இப்படி பேசிகிட்டு இருக்காளோ, கருமுச்சை எரிச்சல் ஆகுது. ஸ்டூடெண்ட்டு தானே அப்படி யார்கிட்ட தான் பேசுகிறா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஜேகே யோசிக்கிறாரா? நீங்கள் இவர் என்ன எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்காரு, ஒரு வேளை அந்த மேம் கூடவா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் யோசிக்கிறீங்களா? அப்படியே ஜேகே இருந்துட்டு சரி மீண்டும் கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்றாரு. நீங்களும் இருந்துட்டு மறுபடியும் கூப்பிடுவோமேன்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. இப்பயும் பிஸின்னு வருது. ஷோ எரிச்சல் ஆகுதே, யாவா கூட தான் இப்படி பேசிகிட்டே இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கரெக்டாக நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்க போல். இப்போ கரெக்டாக ஜேகே கட் பண்ணிட்டு சரி இதுதான் லாஸ்ட் வாட்டி, இதுக்கு மேலாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த வாட்டி நீங்கள் பண்ணல, கரெக்டாக உங்களுக்கு ரிங் வருது. நீங்கள் பார்த்துட்டு என்ன புது நம்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லை புது நம்பர் இல்லை, இப்போ நான் கூப்பிட்ட நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஊற்று பார்க்குறீங்க. இவரையும் நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹலோ அப்படிங்கிறீங்களா? ஹலோ சார். வயன் சார், என்ன சார் இது? அதுதான் எனக்கும் தெரில. நீ மாமா பொண்ணு வயன் தானே? இல்லைங்க சார், நான் வந்துட்டு உங்கள் பெரியப்பா பொண்ணு வயன் சார். நீங்கள் பாரு,
இந்த விளையாட்டு வேலை தான் இருக்கக்கூடாது. அப்புறம் தெரியுதல்ல, அப்புறம் ஏன் கேட்குறீங்க? அப்போ நீங்கள் தான் அதுவா? ஆமாம், கண்டிப்பாக சார். எனக்கு அப்படியே ஒன்றுமே புரியல சார். ஏண்டி எனக்கு மட்டும் ஏதோ புரிதா என்ன? எனக்கே ஒன்றும் புரியலவையான் அப்படிங்கிறாரு. எப்படி சார் உங்களுக்கு இப்படி தோணுச்சு? எப்படி தோணாமல் இருக்கும்? உங்கள் அப்பாவோட அக்கா பையன் நான், எங்கள் அம்மாவோட தம்பி பொண்ணு நீ. அப்புறம் யோசிக்காமல் இருப்பாங்களா என்ன? அதுவும் கரெக்டு தான் சார். ஆமாம், உங்களுக்கு என்ன முடிவு? எனக்கு அந்தளவுக்கு பெருசாக முடிவுலாம் இல்லை. யாருனாலும் ஓகேன்ட்டு தான் இருந்தேன். பட் நீங்கவும் தான். என்ன சார் நானுங்கவும் தான்? ஒன்றும் இல்லை, நீனா இருந்தாலும் சரி, ஏதோ யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீயா இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு என்ன? ஓகே தான் ஏன் சார்? நிஜமாவா? ஓகே தான். ஆனால் எனக்கு நீ தான் வயன்னு சொல்லிட்டு எனக்கு எப்போ தெரியும். சார் என்ன சொல்கிறீங்க? நீ வந்த அன்றைக்கே எனக்கு தெரியும் நீ தான் வயன்னு. ஆனால் உனக்கு 2 வருஷம் ஆகி நான் தான் தெரிலல்ல சார். சாரி, எனக்கு அது தெரியலை. சரி சரி, இருக்கட்டும். மறந்துருப்பார். எங்களெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பியா? அட சார், அப்போல்லாம் இல்லை சார். அப்புறம் சொல்லுங்கள் சார். ஆமாம், அவன்கிட்ட கேட்கணுன்ட்டு இருந்தேன். நீ ஒரு ஸ்டூடெண்ட் வயான்? ஆமாம் சார். அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு? ஏய், இப்போ அதெல்லாம் கேட்க வரல. வேறு என்ன? நீ ஒரு ஸ்டூடெண்ட்டு, எப்போ பார்த்தாலும் என்ன ஃபோன் பிஸின்னே வருது? என்ன விஷயம்? 2 வாட்டி பண்ணுறான், பிஸின்னு வருது. அப்படி யார்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்க? ஹலோ சார், இதை நான் உங்ககிட்ட கேட்கணும் சார். என்ன சார் அந்த மேம் கூட கடலை அப்படியா என்ன? ஓயான், பார்த்து பேசு. அப்புறம் நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க யார் கூட தான் பேசுகிறேன்? நான் நீ எவ கூட தான் பேசிகிட்டு இருப்பேன்னு. ஆனால் நீ அந்த மேம்னு குறிப்பிட்டு சொல்கிற பற்றியா? எனக்கு அதுதான் பிடிக்கல. ஏன் அந்த வெட்டி பையன் ஜிம்முன்னு இருக்கானே, அவன் கூட பேசினேன்னு கேட்டிருந்தா கூட ஓகேன்ட்டு இருந்துருப்பேன். நீ என்ன சம்மந்தம் இல்லாமல் எவ்வளோ வச்சு பேசுகிற? என்னை பார்த்தா என்ன உனக்கு அப்படியே தருது? அப்படி இல்லை சார். ஆனால் நான் வந்து பார்த்துருக்கேன். நீ சங்குக் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் அப்படி வரைஞ்சி கட்டிக்கிட்டு வருவாங்களே எல்லாத்தையும் அப்படிங்கிறீங்களா? ஏய் வயான், என்ன பேச்செல்லாம் ஒரு திட்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க சார், சும்மா ஃபோன் வைக்கிறேன், பாய். ஏ வச்சுடா, முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான் எல்லாம் நல்லா செம்ம கிளம்பி வராங்க. அப்படியே ஒரு மாதிரி வேறு லெவலில் இதாக இருக்குது. வந்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வெட்கப்படுறீங்க. புதுசாக பொண்ணு பார்க்க வந்தா அப்போ தானே நமக்கு இருக்க மொத்த வெக்கத்தையும் அப்படி இறக்கி கொட்டுற மாதிரி வெக்கப்படணும். அந்த மாதிரி நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டுட்டு இருக்கீங்க. அப்படியே உங்கள் அம்மா தான் இருந்துட்டு, ஓயான் போதும் சாமி வெக்கப்பட்டது, கொஞ்சம் நிமிந்து ஓ மாமாவை பாரு. மாமாவா? ஐயோ முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீங்கன்ட்டு மாமா அப்படிங்கிறீங்களா? உங்கள் அம்மாக்கே ஷாக்கு. ஜேகே வாயை பொழுது பார்க்குறாரு. எது அப்படின்னு நீங்களாக இருந்துட்டு ஐயோ சிரிப்பாக வருது. சார் நிஜமா எனக்கு இப்படி கூப்பிட்ட சிரிப்பு தான் வருது. நான் நிஜமா உங்களை அப்படி கூப்பிடல அப்படிங்கிறீங்களா? அவர் இருந்துட்டு அம்மா அத்தை சொல்லுப்பா ஜேகே, உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். பேசலாமா? அட இது என்னப்பா கேள்வி, தாராளமாக கூப்பிட்டு போய் பேசிட்டு வா அப்படிங்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு அட பாவி அம்மா, நீலாம் ஒரு அம்மாவா அப்படிங்கிறீங்க. ஜேகே இருந்துட்டு வாண்டி மாமலே உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு ஏன் என்ன சார், என்ன மாமான்னு கூப்பிட மாட்டியா? அப்படிலாம் இல்லையே, கூப்பிடுவனே இல்லையே. எனக்கு ஏதோ ஜேகே சார் இனிமேல் அவங்களெல்லாம் என்னால் மாமன் தான் கூப்பிட முடியாது சார் அப்படின்னு யாரோ சொன்ன மாதிரி எனக்கு கேட்டுச்சு. அது எனக்கு சிரிப்பு வருது. எது சிரிப்பு வருதா? எங்கே இப்போ கூப்பிடு பார்க்கலாம், எப்படி சிரிப்பு வருதா இல்லை வெக்கம் வருதா நான் பார்க்குறேன். சார் எல்லாம் சரியில்லை பார்த்துக்கோங்க, கிளம்புங்க. நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி இருங்க, ஓகே? ஒரு என்ன சொல்ல ஃபுல்ஃபில் பண்ணு, நான் பார்த்துக்குறேன். இல்லை சார் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுலாம் போதும், இதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துரத்தி விட்டுறீங்க. இருக்குடி உனக்கு காலேஜுக்கு தானே வருவேன். சி ஆமாம்ல, இனி எக்ஸாம் மட்டும்தான். நீ
சரி விட்டு பார்த்துக்கலாம். ஆ ஒயான், உனக்கு தெரியுமா? என்ன சார்? நமக்கு லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாள் இருக்குல்ல? ஆமாம், அன்றைக்கி தான் என்கேஜ்மெண்ட். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அன்றைக்கி தான் என்கேஜ்மெண்ட்டு. அப்படியா சார்? அப்படிதாங்கிறேன். ஓ, ஓகே சார் அப்படிங்கிறீங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்லிடுறாரு. நீங்களும் இருந்துட்டு அப்படியே சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக உங்களுக்கு டேஸ்லாம் போகுது. இப்போ அப்படியே அந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருது. இப்போ அப்படியே அந்த டேஸ்லாம் உங்களுக்கு ஜாலியாக போகுது. நீங்கள் வந்துட்டு அவ்வளோலாம் ஜேகே கூட பேசவே மாட்டீங்க. உங்களுக்கு வெக்கம், அந்த கூச்சம் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மனுஷங்கிட்ட பேசவே மாட்டீங்க. ஜேகேவும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்பாரு, இவள்கிட்ட பேசலாமான்னு சொல்லிட்டு. எங்கே நீங்கள் தான் அதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டுறீங்க. அவர் வந்துட்டு சரிப்போ இருந்தட்டும், என்ன ஒரு வாரம் தானே, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே இருக்கார். நீங்களும் அப்படியே தான் உங்கள் டேஸ்லாம் போகுது. அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக அந்த டேஸ்லாம் போகுது. உங்கள் ஃப்ரெண்டு தான் இருந்துட்டு ஹே மச்சான் கலக்குறடி கலக்குன்னு அப்படின்ட்டு இருக்கா. நீங்களாம் பார்த்துட்டு ஃபஸி அமைதியாக ரெடி, நீ வேற. நானே இருந்துட்டு அதுவும் இவர் வேற என்னை பிடிச்சிட்டு மாமான்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு என்னை எப்படி டார்ச்சர் பண்ணுறாரு தெரியுமா? அது எவ்வளோ கஷ்டம். இவ்வளோ நாள் ஒரு ப்ரொஃபஸராக கூப்பிட்டுட்டு இருந்துட்டு திடீர்னு என்னை பிடிச்சி மாமான்னு கூப்பிடுனா நான் எப்படி கூப்பிட முடியும் சொல்லு பார்க்கலாம். இல்லை எவ்வளோ கஷ்டம். ஏன் அதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டாரு? அவர் ஒரு ப்ரொஃபஸர் தானே, ஒரு ஸ்டூடெண்ட்டோட மனநிலையை புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ? அது கரெக்ட் தான்டி. எந்த ஒரு ப்ரொஃபஸராலையும் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மைண்டை புரிஞ்சிக்க முடியும் தான். ஆனால் எந்த ஒரு புருஷனாலையும் பொண்டாட்டியோட மைண்ட் செட்டை அந்தளவுக்கு புரிஞ்சிக்க முடியாது தெரியுமா? என்ன பசி சொல்கிற? ஆமாடி ஒயன், அதெல்லாம் உனக்கு தெரியாதே. நீலாம் அப்பாவி பிள்ளையா இருக்கே, என்ன பண்ணுறது? யார்? நான் அப்பாவியா? சொல்லவடி சொல்லுவேன். உனக்கே ஓரளவுக்கு மெச்சூர்டு வந்ததுன்னா நான் சொல்லி தான், இல்லை நீ நான் அப்பாவிங்கிற. ஒயன், அது வந்துட்டு நார்மல், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நார்மல். அவர் அட்வைஸ் பண்ணி திருத்துறது அது ஓகே தான். ஆனால் என்னை விட நீ அப்பாவி தான். உனக்கு அந்தளவுக்குலாம் இல்லடி நாலேஜ். அடிப்பாவி, இப்படி ஒரு ஃப்ரெண்டு ப்ராதகி நான் பார்த்ததே இல்லடி அப்படிங்கிறா. சரி விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. நம்ம ஜிமின் ஜெயிக்கலாம் பஞ்சமே இல்லை. அப்புறம் வச்சான் என்ன ஒரு மச்சாத்தான் பிள்ளை. ஜெகே டே ஜிமினா, வாயை மூடிட்டு இருந்துக்க, நீ எரிச்சு கிளப்பாத. என்ன மச்சான் அப்படியே ஒரு என்ஜாயிலே குதிக்கிற, துள்ளுற, எகுற, தாவுற, பாவுற. எங்கே இதெல்லாம் நான் பண்ணது நீ எந்த நேரத்தில் வந்து கிழிச்ச பார்த்த? நான் என்னைக்கு தாவனதை கிழிச்சதெல்லாம் நீ பார்த்தேன்னா? நானே அவனை மாமன் கூட கூப்பிட மாட்டாலும் நீ எரிச்சலில் சுற்றிட்டுருக்கேன். நீ வேறு வந்துட்டே போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே பேசிட்டு ஒரு மாதிரி இறண்டிகிட்டு இருக்காங்க. ஜாலியாக இருக்குது. இப்போ அப்படியே உங்கள் மேரேஜ் டேட்டும் வருது. உங்களுக்கு அப்படியே சும்மா ஒரு இதாக நல்லாவே மேரேஜ் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி சீக்கு போக்கவே மனுஷன் அவ்வளோ அழகாக இருக்கார். நல்லா அப்படியே இந்த தம்ப்நெயிலில் இருக்க மாதிரி ஒரு கெட்டப்பில் அப்படியே மாப்பிள்ளை கணக்காக வந்து உட்காந்தா எப்படி இருக்கும்? நீங்களே இமேஜினேஷன் பண்ணுங்க. நம்ம ஜேகேவை அப்படி இருக்கார் மனுஷன். நீங்கள் மட்டும் என்ன சும்மாவா வேறு லெவலில் இருக்கீங்க. அப்படியே 2 பேரும் 10 பொருத்தம் பக்கான்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கே. ஜேகேவும் இருந்துட்டு பா ஒய்யனா அது இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு அச்சோ என் ப்ரொஃபஸரா அது இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் பார்க்குறீங்க. இப்படியே 2 பேரும் மாற்றி பார்க்க அப்படியே அந்த டைம்லாம் அப்படியே போகுது. இப்போ அப்படியே மேரேஜ் அந்த மேடையில் நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஐயர் தான் இருந்துட்டு கெட்டி மேளம்னு சொல்லிட்டு சத்தம் தான் கேட்குது. கழுத்தில் தாலி ஏறினது தெரில, குங்குமம் வச்சது தெரில, எப்போ சுற்றுறீங்கன்னு தெரில. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு அழகான மூமெண்ட் க்ரியேட் பண்ணி அந்த மேரேஜ் நடந்து முடியுது. நல்லா ஒரு ஹாப்பியாக நீங்கள் வீட்டுக்கும் போகிறீங்க. செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் தான் இருந்தாலும் ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்க. ஆனால் ஜாலியாக இருக்குது. அப்படியே நீங்களும் இருந்துட்டு வா அப்படின்ட்டு இருக்கீங்க. இப்போ நீங்களும் அப்படியே உங்கள் அம்மாட்ட பேசிகிட்ருக்கீங்க. அம்மா சொல்லுவேன், நான் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டா? அதே என்கிட்ட கேட்குற? அதெல்லாம் கூடாது ஏன்,
இங்கே பாரு, ஒரு பொண்ணுக்கு இதுதான் இது புரியுதா, அதை பார்த்து தெரிஞ்சு பார்த்து நடந்துக்கோ. ஒரு அம்மாவா என்னால் இது மட்டும் தான் சொல்ல முடியும், இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. நல்லா பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சு நல்லா புரிஞ்சு அவன் லைஃப்பை நல்லா வாழ்க்கத்துக்கோ. உன் அத்தை தான் இருந்தாலும் மாமியாருன்ற அந்த ஒரு இது என்னைக்கும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மனசு கோணாமல் நடந்துக்கும், சரியா? பார்த்து பத்திரமா இரு. எப்போயாவது பார்க்கணுன்னு தோணா ஃபோன் பண்ணி கண்டிப்பாக அம்மா ஒன்று பார்க்க வரும், ஓகேவா? ஓகே, பார்த்து சேஃபாரு. அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேம்மா. நீ என்கிட்ட அவ்வளோ நல்லா பேசுவேன், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான். சரி விடுமா, என்ன நீ உன் அத்தை வீட்டுக்கு தானே போகிற, அவ்வளோ ஜாலியாக இருப்பல்ல என்ன உங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறதுக்கு. இப்போ என்ன அழுகுற? அத்தை வீட்டுக்கு போகிறதுனா எனக்கு ஜாலி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் உன் கூட இருக்கிறது எனக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா? உன்னை எப்போ பார்த்தாலே இரண்டிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு, உன்னை மாதிரி ஒரு அம்மாலாம் யாருக்குமே கிடைப்பா. அப்படி ஒரு பெஸ்ட்டு மாம்னி. அப்படி இருக்கும்போது உன்னை அதுவும் என் அப்பா பாரு சொல்ல டாடி இவருன்ட்டு எவ்வளோ பாசமாக இருப்பார். அவரையும் விட்டுட்டு போகுது, இந்த வீடு இதுக்கிட்ட வந்தோன்னே இவ்வளோ ஜாலியாக இருப்பேன், ஓடி ஆடி விளையாடிட்டு. நீ கூட சொல்லுவேன் எப்போ பார்த்தாலும் ஓடினே இருக்கடி பார்த்துருடி அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணி தள்ளிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஜேக்கேதை பார்த்துட்டு இவளோட அல்ட்ராசிட்டி தாங்கலடாடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இருக்கார். இப்படியே தான் அந்த டைமில் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஒரு மாதிரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜேகே பையன் தான் அப்படியே ரூமில் அப்படியே இந்த டைம் ஆச்சு அழுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்களாக இருந்துட்டு ஜோ எனக்கு வேறு வெக்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கப்பட்டுட்டே அப்படியே பொண்ணுன்ற அந்த ஒரு நளினத்தோடு அப்படியே போயிட்டே இருக்கீங்க. அப்படியே உங்களை அப்படியே இந்த ரூமில் விட்டு அவ்வளோதான் அப்படியே உள்ளே சாத்தி விட்டுறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஜோ அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்துட்டு என் பாவன் அப்படின்ட்டு அப்படி கூப்பிட நீங்கள் இருந்துட்டு ஜேகே சார் சாவடிச்சிருவேண்டி, செம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் சார் மோருன்னு சொல்லி கடுப்பேற்றினேன். அவ்வளோதான் மாமான்னு கூப்பிடு. அந்த மாமான்னு நீ ஒரு வார்த்தை கூப்பிட்டா அது எவ்வளோ கிக்காக இருக்குது தெரியுமா? ஏன்டி நீலாம் அப்படி கூப்பிட மாட்டுற? மாமான்னு கூப்பிட்டு பார்க்கலாம். என் செல்ல பண்ணுறீல ஒரு வாட்டி மாமான்னு கூப்பிட்றீ. எனக்கு வெக்கமாக இருக்குது. இங்கே பாரு, ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி மாமான்னு கூப்பிட்றேன், எனக்கு வெக்கமாக இருக்குது சார். புரிஞ்சிக்க மாட்டிங்களா? நீ என்ன புரிஞ்சிக்க மாட்டியா? உன் மாமா தானேண்ணா, எவ்வளோ ஆசையாக கேட்குறேன். ஒரு வாட்டி உன் வாயால் மாமான்னு கூப்பிட்றீ, எனக்கு அதுவே போதும். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? நிஜமாவா? அதுவே போதுமா உங்களுக்கு? நிஜமா நீ இப்படி ஒரு வாரத்தை கூப்பிட்டீங்கனாலும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கூப்பிடுவேன் மாமா. அச்சோ கூப்பிட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குதிக்கிறாரு. நீங்கள் அச்சோ போதும் 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 மாமா அமைதியாக இருங்க. ஏன் அப்படின்னு ஒரு கண்ணத்தை பிடிச்சி கீழே அது நீங்கள் அடா மாமா சும்மா மாமா அப்படிங்கிறீங்களா? இதுவே எனக்கு போதுண்டி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு மாமா இன்னொன்று கிட்ட சொல்லவா? என்னது? இல்லை மாமா, ஒரு மாதிரி நல்லா எனக்கு கம்மி வயசு தானே ஆகுது, உனக்கு ஏஜ் அதிகம் தான் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஏஜ் கம்மி தானே, அதனால மாமா அதான் அதனால நான் ஃபுல் காலேஜ் முடிச்சோட்டி நம்மளுக்குள்ள இதெல்லாம் ஓகே. ஏய் என்னடி என்ன மாமா எனக்கோசரம் இது கூட செய்ய மாட்டியா நீ? சரி ஓகே, என்கிட்ட ஃபஸ்ட் டைம் ஒன்று கேட்குற, இல்லைன்னு சொல்லுவேண்ணா. ஆனால் இங்கே பாரு, ஓகே 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒன்றும் சொல்ல முடியல வேறு. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டது இது ஒன்றி மட்டும்தான். அதனால் மனுஷன் அப்படியே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கார். நமக்கு கிடைச்சது அவ்வளோதான், கை கெட்டுது வாய்க்கும் எட்டலை வாழ்க்கைக்கும் எட்டலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ள அப்படியே போயிடுறாரு. நீங்கள் ஏன் மாமா போகிற தூங்கு அப்படிங்கிறீங்களா? என்னடி எனக்கு தூக்கம் வராது, நீ போ நீ படுத்து தூங்கு, நான் அப்படியே சும்மா காற்று வாங்கிட்டு தூக்கம் வந்தால் வந்து தூங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. போயிட்டு அப்படியே நிலாவை பார்த்துட்டு செம்மல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் நல்லா அப்படியே படுத்து நல்லா தூங்கிடுறீங்க. இப்படி ஒரு 1 வீக் வந்துட்டு நீங்கள் காலேஜ்க்கெலாம் போகல, ஏன்னா மேரேஜ் ஆகி ஒரு 1 வீக் காலேஜ்லாம் போகல. ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் வைப்பு அப்படியே ஒரே ஜாலி தான்.
அந்த மாதிரியே இருக்குது. நீங்கள் வந்துட்டு எப்பயாவது தான் ஜேகேவை மாமான்னு கூப்பிடுங்க. ஆனால் அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்படி தான் நீங்கள் அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகிட்டு நீங்கள் அப்படியே காலேஜுக்கும் போகிறீங்க. அங்கே போனால் அந்தளவுக்கு யாருக்குமே, அதாவது உங்கள் ஃப்ரெண்டு மட்டும்தான், உங்களுக்கு ஜிமினாக்கு மட்டும்தான் தெரிஞ்சுக்க தவிர்த்து வேறு யாருக்குமே தெரில. நீங்களா போயிட்டு மாமா அப்படின்னு கத்துறீங்களா? ஏய் வாய் வச்சுருக்காமனா இருக்க மாட்டேன் போ. மாமா என்ன மாமா நீ தானே மாமான்னு கூப்பிடுங்க. ஏய் நான் தாண்டி கூப்பிடுனேன், அதுக்கு இப்படி ஸ்கூல் காலேஜில் வந்து இப்படி சொல்லுவேன் போயன். என்னடா மாமா இனிமேல் பாரு, நீ கேப்டாலும் அப்படி நான் கூப்பிட மாட்டேனே. அதெல்லாம் முடியாது, நீ கூப்பிட்ற ஆனால் இங்கே வேணாம் ஓகே. எப்போ கூப்பிடணுமா அப்போ கூப்பிட்றே, இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கூப்பிட்ற? சும்மா மாமா போர் அடிக்குது, ஒன்று இறண்டா வேணாம் அதுக்கு தான் கூப்பிட்றேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி குடுக்குறேன்னு ஓடிடுறீங்க. ஜிம்னா பார்த்துட்டு இவன் வாழ்கிற வாழ்க்கை வேறு யாராலையும் வாழ முடியாது, ஒரே மஜா பண்ணுறான்டா டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் இருக்கான். ஜேகே என் எரிச்சல் வேகத்தில் கிளப்புனே இப்படி இருக்கியாடா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம். இப்படியே அவங்களுக்குள்ள ஒரு காமெடி இதெல்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்துட்டு ஃபசிக்கிட்ட ஏய் ஃபசி என்ன ஏன் அப்படியே ஒரே வெக்கப்பட்டுட்டே வர, என்ன என்ன அப்படிங்கிறா. நீங்கள் வந்துட்டு இல்லடி அவர் சும்மா தான் இருந்தார் போயிட்டு வேணும்னு மாமா மாமா அப்படின்னு சொல்லி சும்மா கூப்பிட்டான்டி. அவர் இருந்துட்டு அப்படியே பித்துக்கோழி மாதிரியே உட்காந்துருந்தார். அதை ஒரு சிரிப்பாக வருது எனக்கு. பாவண்டி அந்த மனுஷன், இருந்தாலும் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது தெரியுமா? என்னடி நான் வந்துட்டு என்ன நினைக்கிறேன்னா, நாங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன்டி. உனக்கு புரியுதா இல்லையா? அதாவது எப்படி சொல்கிறது, எனக்கு அவர் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால தான் இப்போ இந்த மாதிரி பேபி அந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா வச்சுக்கேன், அந்த ஒரு டைமிங்கே இருக்காது. பேபி பார்க்கணும், லைஃப் செட்டில் அப்படின்ற அந்த ஒரு இதே போயிடும். லைஃப்பை எங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. நான் வந்துட்டு எனக்கு ஒன்று பேபியே வேணும் வேணாம்லாம் சொல்ல, எனக்கு பேபினும் அவ்வளோ பிடிக்கும், எனக்கு வேணும் தான், அதுக்குன்னு அப்படிலாம் இல்லை ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. சரிடி போதும்டி விடுறி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவளும் அப்படியே விட்டுறா. நீங்கள் அப்படியே இருந்தாலும் வேறு பார்த்தா பாவமாக தான் இருக்குது. சரி வேணாம் லன்ச் டைமில் போயிட்டு பார்த்து பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே பெல் அடிக்குது, நீங்கள் அப்படியே விட்ட உடனே ஜாலியாக அவரை பார்க்கலாமேட்டு லா 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 அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு அப்படியே போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே அவர் கேபினில் தான் ஒரு பொண்ணு வந்துட்டு ஜேகே சார் அப்படின்ட்டு நிற்குது. நீங்கள் அவளை பார்த்த உடனே உங்களுக்கு அப்படியே உச்சந்தலைக்கு கோவம் ஏறுது. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்திருப்பீங்க. பாவம் இந்த கேடுகட்ட அவளால் உங்கள் மைண்ட் செட்டெல்லாம் அப்படியே மாறிடுச்சு. ஜேகேவாக இருந்துட்டு ஐயோயோயோயோ இம்முட்டு நாள் இல்லாமல் இந்த கிளவி இன்னி தான் வரணுமா போட்டு தலடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. டே மச்சான் ஜிம்னா போயிட்டு அவளை எப்படியாவது சமாதானப்படுத்துடா ப்ளீஸ்டா ஜிம்னா அப்படிங்கிறாரு. என்ன பண்ணி தொலைகிறது, ஃப்ரெண்டாக போய் தொலைஞ்சிட்டேன் வேறு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கள் இப்போ கை கழுவுற இடத்துக்கு தான் போயிருப்பீங்க போல், ஹேண்ட் வாஷ் பண்ண ஜிமினா வந்து எடுத்துக்கொண்டு ஓயன் ஜிமினா இது பேசாதீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது, கடுப்பாகுது, எரிச்சல் ஆகுது. நான் எவ்வளோ ஆசையாக என் ஃப்ரெண்டு சொன்னான், இருந்தாலும் ஜேகே சார் பாவண்டி இந்த அளவுக்குலாம் அவரை வெறுப்பேற்றி பார்க்காத, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நார்மலாக ரெடின்னா. நானும் சரி ஏதோ அவரை பார்த்து நல்லா ஜாலியாக ஒரு மாதிரி பேசிட்டு போகலான்னு வந்தால் என்ன அவங்க உட்காந்துருக்கான், எனக்கு பிடிக்கவே. நான் அவ்வளோ ஆசையாக வந்தேன், இவன் இப்படிலாம் பண்ண எனக்கு எவ்வளோ எரிச்சல் ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிம்மா பொறுமா அவளை நான் பேசிக்கிறேன் ஓகே. அவளாம் என் கூட வந்துட்டானா உனக்கு யோசிக்கவே மாட்டான், நீ அவளத்தான் கண்டுக்காத ஓகே. ஜிமினா உங்களுக்கும் அதே தான், அவள் கூட பேசினீங்க சாவடிச்சிருவேன். அவள் உனக்கு மேமு, நாங்கள் அவள் போங்கிறேன் மாமோ ஏதோ என் புருஷன்கிட்ட இப்படிலாம் பேசினா அப்படி தான் பேசுவேன், கிளம்பிட்டே இருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. அப்பா ராட்சசி தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிம்னு ஒரு மாதிரி பார்க்குறான். இப்போ அப்படியே ஜெக்கிக்கிட்ட போயிட்டு மச்சான் இது செல்லுபடியா சத்தியமாக சொல்கிறேன், இது செட்டே ஆகாதுடாப்படா, உன் பொண்டாட்டி என்னடா அந்த கொதிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வைத்திருச்சல அப்படி சொல்லிட்டு போயிடுறான். இங்கே அந்த பொண்ணு இருந்துட்டு ஏது உன் பொஞ்சாட்டியா யாரு செக்கே அது அப்படிங்குது. வயன் என்ன செக் என்கிட்ட மறைச்சிட்டான், உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும், எனக்கு என்ன அவசியம் இருக்கும் அவன்கிட்ட சொல்லணுன்னு, கிளம்பிட்டார் ஃபஸ்ட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு செக் அப்படியே கத்தி விட்டுறாரு. நீங்கள் அப்படியே சைடில் நின்று இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு சிரிப்பாக இருக்குது உங்களுக்கு, அச்சோ இவம்மா சிரிப்பா ஆசைக்கப்பட்டாலே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்களோட ஃப்ரெண்டு
அதாவது நார்மல் இத்தனை வருஷம் படிச்சிட்டிங்க, ஒரு பையன் ஃப்ரெண்ட் கூடவா இருக்காது, அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் அந்த பையன்கிட்ட நின்று நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க பாருங்க. அப்போ அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு, ஏய் ஃபஸி, ஆ சொல்லுடி, ஏய் உன் ஃப்ரெண்டு ஒயன் இருக்கால, ஆமாம் இருக்கா, நீ என்னமோ சொன்ன, நீங்கள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன், ஒயனுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆயிடுச்சாமே, அவங்க 2 பேரும் அத்தை பையன் மாமா பொண்ணா அந்த மாதிரியா என்ன? அது எதுக்கு இப்போ உனக்கு, இப்போ என்ன விஷயம், என்னத்த சொல்ல வந்து? இல்லை உன் ஃப்ரெண்டு என்ன நம்ம கிளாஸ்மேட்டோட ஒரு பையன்ட்டு ரொம்ப க்ளோஸாக பேசுகிறா போல், என்ன விஷயம்? ஏய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு எல்லாம் அடக்கிக்கிட்டு நீ மூடிக்கிட்டு இருந்தால் போதும் சரியா? என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியும், நீ தேவையில்லாதெல்லாம் பேசாத. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கும் தெரியும். அவன் என்கிட்டயும் தான் அப்படி பேசுவான், அதுக்கு நீ என் கூட தப்பாக பிச்சு பேசிடுவியா என்ன? ஏய் சீ மூட்டு போ, இந்த மாதிரிலாம் எச்சத்தனமாக பண்ணிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் பார்த்துக்க. என்கிட்ட சொன்னதோடு நிறுத்திக்கா, தேவையில்லாத போய் யார்ட்டையோ சொல்லிகிட்டு இருந்தேன், சாப்பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபஸி அப்படியே கத்துறா. இப்போ அப்படியே அந்த கிளாஸ் ரூமுக்கு ஜேகே தான் வந்திருப்பார் போல். நீங்கள் ஃபஸி கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஃபஸி என்னங்க பிரச்சனை? சார் அது ஒன்றும், ஆமாம் என்னங்க சார், அவள் வெளியே என்ன பண்ணிகிட்ருக்கா, டைம் ஆச்சா இல்லையா? சார் வர சொல்கிறேன் சார், சீக்கிரம் போய் வர சொல்லு. ஓகே சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஃபஸி ஓடிடுறா. இப்போ இந்த பொண்ணை பார்த்து அப்படியே ஃபஸி முறைச்சிட்டே போகிறா. ஃபஸி சார், அவளை என்ன பார்த்து முறைச்சிட்டு போகிற? ஒன்றும் இல்லை சார். போ போய் அவளை கூப்பிட்டு வா, கிளாஸ் டைம் டிஸ்பிளின் இல்லை, என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போடுறாரு. இப்போ ஜேகே தான் இருந்துட்டு, ஏய் பொண்ணே வாங்க. சார். எதுக்கு ஃபஸி அவனை பார்த்து மறைக்கிறா? சார் அது ஒன்றும் இல்லை சார். என்னன்னு சொல்லு. சார் அது வந்துட்டு வாயான் என் கிளாஸ்மேட்டில் ஒரு பையன் கூட நின்று நல்லா க்ளோஸாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தா, அதை நான் சொன்னதுக்கு தான் ஃபஸி என்னை திட்டா சார். உனக்கு எதுக்கு அந்த வேலை, மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே? அவள் ஃப்ரெண்டை பற்றி நீ அவகிட்டே சொன்னீங்கன்னா அவன் என்ன உன்னை தூக்கி வச்சு கொஞ்சிட்டா இருப்பா. பா வேறு வேலை பழப்பே இல்லை, அடுத்தவனை பற்றி அது இது சொல்லிகிட்டு இருக்கிறதே வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு வாயை மூடுறதுக்குள்ளே உங்களை பிடிச்சி அவன் பைத்தியக்காரன் உங்கள் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தனை சொன்னானே, அவன் உங்களை பிடிச்சி அப்படியே நிறுத்தி வச்சிடும் அப்படியே இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவன் பிடிச்சி தள்ளி விடுற மாதிரியும் அவன் பிடிச்சி இருக்கிற மாதிரியும் நல்லா அப்படியே ஒரு மாதிரி டைம் ஆகிடுச்சு முன்னாடி தாண்டி லேட்டுன்னு வந்து எப்படி பிடிச்சி தள்ளி விடுவாங்க, அந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு நீங்கள் உள்ளே போகாத மாதிரி இந்த தள்ளி விட்டுட்டு உங்களை ஒட்டி அப்படியே நிற்கிறான். ஜேகே பார்த்துட்டு, ஏய் தள்ளினு எப்படி தான் வரணுமா? சார் போச்சிடும் குக்கா மாடி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. ஏய் என்னென்ன பார்த்து முறைக்கிற? ஏன்னா உன் ஃப்ரெண்டுடி. அதுக்குள்ளடா அவன் பார்த்துட்டான்டா. சரி விடு, நம்ம சார் தானே சமாளிச்சுக்கலாம். நீ சொல்லுபடி நீ சொல்லுவ, அவன் எவ்வளோ பெரிய கோவக்காரன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் தெரியுமா? இவன் என் மாமா ஓகே, ஆனால் இவன் ப்ரொஃபஸராக இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன், இதே என் மாமாவாக இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவன் ஒரு ப்ரொஃபஸர் மாமாவாக இருந்தானா எப்படி இருப்பான் தெரியுமா? ப்ரொஃபஸராக காண்டாக்ட் காட்டணும்னு காட்டுவோம், அதே டைமில் மாமா மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பேசுவான் பாரு, அதுலேயே அப்படியே நான் மண்டை அடிச்சு அப்படி செத்துருவேன் பாரு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இவன் என்னோட ப்ரொஃபஸர் மாமாவாக மாறப்போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க ஜேகேவை. ஜேகே உங்களை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு உள்ள வாங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஐயோ ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. போய் தலையும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை அடித்து துரத்தி விட்டுட்டு, டேய் முட்டு போட அந்த பக்கம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனை அப்படியே அடித்து துரத்தி விட்டுருவீங்க. அவன் வந்துட்டு எப்படி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ஓடிடுறான். ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். என்னென்ன பண்ணுமோ பண்ணுங்கடி உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கோடவே பார்த்துட்ருக்கான். இப்படியே அந்த டைமில் ஸ்கிப் ஆகி நீங்கள் அப்படியே சாயந்தரம் ஜேகேக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் அப்படியே கார் எடுத்துகிட்டு வராரு. வந்துட்டு ஆயான் ஏறுறோம் அப்படி ரொம்ப சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காரில் ஏறிக்கிறீங்க. ஜேகே அப்படியே பாதி தூரம் அப்படியே போயிட்டுருக்காரு. இப்போ அப்படியே சொட்டுன்னு காரை ஸ்டாப் பண்ணுறாரு பாருங்க. நீங்கள் வந்து மாமா என்னாச்சு மாமா? ஏய் இப்போ நான் மாமான்னு கூப்பிட சொன்னா எதுக்கு மாமான்னு கூப்பிட்ற? என்ன மாமான்னு கூப்பிட்டு என்ன அப்படியே மயக்கிடலான்னு பார்க்குறியா? அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் என்ன அதுக்கே நான் இப்போ மாமான்னு கூப்பிட்டேன். உங்களை நீங்கள் மாமா தானே, உங்களை மாமான்னு கூட நான் கூப்பிடக்கூடாதா? நீ கூப்பிடுவ, ஆனால் இப்போ என்ன காரணம் என்ன காரியம் ஆகணும் அதனால் கூப்பிட்றேன். ஐயோ முடியலை, சும்மா கூப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு கூப்பிட்டேன். இது என்ன
ஆமாம் என்ன அவன் கூட என்ன உனக்கு அப்படி ஒரு பேச்சு? மாமா சந்தேகப்படுறியா நீ? ஏய் நான் உன்னை சந்தேகம்லாம் பட மாட்டேன்டி. ஒருத்தி வந்து தப்பாக சொல்கிற அளவுக்கு நீ வச்சிட்ருக்கிய. இனிமேல் அப்போல்லாம் பண்ணாது சரியா? நார்மலாக அவன் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும், நான் நம்பிடுவேன். ஆனால் பார்க்குறதுங்கெல்லாம் எப்படி இருக்க பார்த்துடல. உன் கூடவே தான் இருந்துட்டு ஆனால் உங்களுக்கு குழி பறிக்குது. ஆனால் ஃபஸி நல்ல ஒரு ஃப்ரெண்டு. ஃபஸி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா? ஏன்னா அவள் உன்னை சொன்னதுக்கு என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியும், நீ என்கிட்ட வந்து அவளை பற்றி தப்பாக சொல்லாதடி இன்னும் மூஞ்சாலாம் அடிச்சுட்டு போய் சொன்னா தெரியுமா? நல்ல ஒரு கேரக்டர் என் அவளை மட்டும் எனக்கு மிஸ் பண்ணிடாத. ஓகே ஆமாம், நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் வசியை பற்றி எனக்கு தெரியுமாம்மா. அவள் என்னதான் ஆனாலும் என்னை எதுக்கும் விட்டு தர மாட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஜிம்னா தான் ஃபோன் பண்ணுறாரு போல் ஜேகேக்கு. ஜேகே டேய் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை ஃபோன் பண்ணிட்டு இருக்கிய? டே மச்சான் என்ன சொல்லித்தொலை. டே மச்சான் எனக்கு ஒரு பொண்ணு உசாராச்சுடா. யாரா அது? என்ன வலிஞ்சிட்டு இருந்துச்சு அதுவா? ஐய் அப்போல்லாம் இல்லை, வேறு யார்? அதுவா சொன்னா நீ திட்ட மாட்டியே. சரி சொல்லித்தொலை யார்? ஃபஸி மச்சான். எது ஃபஸியா? ஆமாம் நீ எவ்வளோ ஷாக் ஆகுற? இல்லை ஏன் கேட்டுச்சு மாமா கேட்டுச்சு. நல்லா கேரக்டர் ஜிம்னா குட் கேரக்டர், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. 2 பேரும் நல்ல கேரக்டர். ஒய்யான் அவனை பற்றி உனக்கு என்னடி தெரியும்? பொண்ணுனாலே வலிஞ்சிட்டு போவான்டி. அப்படியே போயிட்டு எந்த பொண்ணுக்கிட்ட எப்படி ஃப்ளோட் பண்ணலான்னு சுற்றிட்டு இருப்பான். அவனை பார்த்து நல்லவனா சொல்கிற. அப்போ நீங்கள் மட்டும் என்னவா சார்? உங்ககிட்ட மட்டும் என்ன வாழுதான்? நீங்கள் அப்படியே இப்படி பண்ணாத நீங்களே ஒரு ப்ளே பாய், அவர் இதில் ஃப்ளோட்டிங் கிங்னு சொல்லிட்டு வந்தீங்க. போவியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. என்ன நான் ப்ளே பாயா? என் ப்ளே பாய் தனத்தை பார்க்குறியா ஏன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வேணாம் என்ன வேணாம் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரே கல்ப்பு தான். நீங்கள் சொல்லி முடிஞ்சு இவ்வளோ நாள் வச்சுருந்ததை இனிமேல் தாக்கு பிடிக்க முடியாதுடா அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்படியே உங்கள் லைஃப் நல்லா ஹாப்பியாக போகுது. நீங்களும் அப்படியே நல்லா ஜாலியாக ஹாப்பியாக போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு ஃபுல் காலேஜ் ஃபைனல் இயரே முடிஞ்சிச்சு. இனி உங்களுக்கு காலேஜ் கிடையாது, அவ்வளோதான். காலேஜ் இப்போ கிராஜுவேஷன் உங்களுக்கு அந்த டைம் வந்துருச்சு. நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நல்லா அப்படியே புடவை கட்டிட்டு வந்து நிற்கிறீங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்கீங்க. நம்ம ஜேகேவா ஒரு ப்ரொஃபஸராக அவரும் பார்க்க நல்லா அழகாக இருக்கார். நல்லா கிராஜுவேஷன் டைமில் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. சாங்ஸ்லாம் வச்சு வைப் பண்ணிவிட்டு இது தாண்டா என்ஜாய்மெண்ட்டு அடித்து நவுத்துறா டை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வைப்லேயே சுற்றிட்டுருக்கீங்க. நல்லா ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டு தான். நைட்டு ஒரு 12 மணி ஆயிடுச்சு. அப்போ தான் ஃபுல் ஃபங்க்ஷன் எல்லாம் முடியுது. ஆர்கனைஸ்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயாச்சு. எல்லா ப்ரொஃபஸர்ஸும் எல்லா மேம்ஸும் முடியலை. மாமா செம்ம டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு போகலாமா? சரி கொஞ்ச நேரம் நீ காரில் போய்ட்டு ரெஸ்ட் எடு. நான் வந்துட்டு எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு தான் நான் கிளம்ப முடியும். ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஸரில். ஸோ நீ போய் காரில் ரெஸ்ட் எடுவாயன், நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. மாமா பிறகு பார்த்தா ஆமாம்ல இது வர மறந்துட்டேன். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், மேம், சார்ஸ் எல்லோரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் நான் ஒரு விஷயத்த சொல்லாமல் இருந்தேன். ஐம் ஸோ சாரி. அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் டேட் சொல்கிறேன், மறக்காமல் எல்லாம் வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அது நடந்து ஒரு ஒரு 11 மந்த் இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு எங்களுக்கு ஆனிவர்சரி ஃபஸ்ட் இயர் வரப்போகுது. ஸோ அன்னைக்கு வந்துட்டு இதுக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கான ட்ரீட் உங்களுக்கு வச்சிட்றேன். ஸோ மறக்காமல் இங்கே இருக்க எல்லோரும் வந்துக்கோங்க. ஏன்னா எல்லாம் என் ஃபேமிலி மாதிரி தான். சார்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே தான். மை ஸ்டூடெண்ட்ஸ் என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பீங்க. பின்னாடி கழுவி ஊற்றிங்க நல்லா தெரியும். இருந்தாலும் அது ஜஸ்ட் ஃபார் ஃபன். அது எனக்கே நல்லா தெரியும். ஏன்னா என் ஸ்டூடெண்ட்டை பற்றி எனக்கு தெரியாதா? அதனால் எல்லோரும் மறக்காமல் வந்துடணும் சரியா? அது மட்டும் இல்லாமல் யாராவது ஏதாவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஐ ஆம் ஸோ சாரி. ஓகே, ஜஸ்ட் ஃபார் இமேஜினேஷன் ஒன்லி. ஓகேவா? மற்றபடி யாரும் அந்தளவுக்கு ட்ரீம் கண்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி பார்த்துருந்துக்குங்க. ஓகே அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு அட பாவி மனுஷன் எவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ இதாக சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்க. அவர் வந்துட்டு அதெல்லாம் அப்படி தான் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டாரு. இப்போ அப்படியே அந்த காருக்குள்ளே போனால்
அங்கே அப்படி தான் பார்த்தா ஜிம்முன்னு ஃபசி நல்லா உட்காந்துருக்காங்க. மச்சான் போகலாம் மச்சான் அப்படிங்கிறாரு ஜிம்முன்னு. நீங்கள் பார்த்துட்டு ஃபசி போகலாம் மச்சி, என்ன இன்னைக்கு ஒரு நாள் கூட எங்களை கூப்பிட்டு போக மாட்டிங்களா? போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக கிளம்பியாச்சு. ஒரு மாதிரி நல்லா ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் மாதிரி நல்லா ஜாலியாக அந்த நைட் டைம் நல்லா பாட்டெலாம் வச்சுட்டு செம்ம ஹாப்பியாக அப்படி நல்லா ஜாலியாக சுற்றிட்டுருக்கீங்க. ஜேகேவாக இருந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் கூட வர மாதிரியா வருதுங்க ரெண்டும். ஹலோ மாமா, இப்போ எதுக்குடி மாமான்னு அஸ்கியில் சொல்கிறேன்? இதான் நான் ஒரு ப்ரொஃபஸர் கூட வருது மாதிரியா வருதுன்னு, அதுதான் அஸ்கியில் மாமான்னு. ஏன் மாமா நீங்கள் ஏதாவது பிரச்சனையா என்ன? என்னை மாமான்னு கூப்பிட்டாலே எனக்கு ஒரு பிரச்சனை தான். இல்லை நீ அஸ்கிலெலாம் கூப்பிட்டா எனக்கு பிரச்சனையான்னு வேறு கேட்குற பத்தியா? சரியில்லடி வையான். அட போ மாமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜாலியாக வைக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக குதித்து வந்துட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு வாங்கப்பா வர நேரத்தை பாருங்கப்பா. ஆமாம் நீங்கள் தான் சொல்லிட்டு போனல கிராஜுவேஷன் சொல்லிட்டு, அப்புறம் என்னம்மா? சரி ஓகே ஓகே. எப்பாடி ஜிமினா நீ போயிட்டு இன்னொரு ரூம் இருக்கும்பா, அங்கேயே ஸ்டே பண்ணிக்க ஓகேவா? ஏம்மா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுறோம். நல்லா வேணாம், இந்த பொண்ணை வச்சுட்டு நீ எப்படி இந்த நேரத்தில் போக? அப்புறம் பரவாயில்ல 2 பேரும் இங்கே இருங்க. ஃபசிமா நீ இந்த வீட்டில் தங்கந்தே இல்லையே என்ன இப்படிலாம் பண்ணுற? ஆமாம் நான் தங்குவோம்மா, ஜிம் பரவாயில்ல என்ன தங்கிக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒயன்மா சொல்லுங்க அத்தை, நீ ஃபசி கூப்பிட்டு அவங்க கூட தங்க வச்சுக்கோ. ஜேகே நீ போய் நீங்கள் ஜிம்முன்னு கூட படுத்துக்கோ. என்னம்மா பின்ன என்னடா போயிட்டு ஃபசிங்கிற பாரு. ஃபசி நீ போய் வாங்கி கூட படுத்துக்கோமா. ஜேகே ஜிம்முன்னு கூட போய் படுத்துக்கோ. அதெல்லாம் முடியாது, நான் வாங்கி கூட தான் படுப்பேன். அதுங்க ரெண்டு ஒருக்காவே எனக்கு 2 லவ் பண்ணி தானே சுற்றுது, அப்புறம் என்ன? டேய் தப்பு அதெல்லாம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் தனியால் இப்படி விட்டுறாது. ஒரு அம்மாவாக நான் சொல்கிறது இதை மட்டும் கேட்டு தொலை. என்னம்மா இன்னைக்கு தான் போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, கரகம் அது தொலைவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேக்கு எப்படி கடுப்பில் ஜிம்முன்னு கூப்பிட்டு போகிறாரு. டே மச்சான் அங்கே இருக்க காண்டில் எம்எல்ஏ ஏதாவது காட்டிடாத தச்சி கரமா முட்டு வந்து தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மின் கிட்ட அப்படியே ஜேக்கே வல்லுன்னு ஏறுறாரு. இப்படி ஏதோ ஒரு மாதிரி செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு. இப்போ மார்னிங் ஆகுது. ஜிம்முன்னு ஃபசியும் எம்மாடி நீங்கள் எனக்கு சோறே போடலாம் எங்களை விட்டா போதுன்னு சொல்லிட்டு 2 வீட்டுக்கே ஓடி இருக்குதுங்க. நீங்கள் நல்லா அப்படி தூங்கிட்டுருக்கீங்க உங்கள் ரூமில். ஜேகே மட்டும் தான் எழுந்திரிச்சு வந்துருப்பார். நீங்கள் நல்லா பார்த்து நல்லா கொரட்டை விட மாதிரி நல்லா தூங்கிட்டு கிடக்குறீங்க. ஜேகே பார்த்துட்டு இதுக்கு தூக்கத்தை பற்றிய தூக்கம் ஒயன் 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 அப்படின்னு கத்துற. நீங்கள் பார்த்துட்டு ஏமாம்மா இதுக்கு இப்படி கத்துற? இல்லை எனக்கு தூக்கமே வரல. அதுக்கு இல்லை நான் மட்டும் தூங்காமல் இப்படி சுற்றிட்டுருக்கேன், நீ மட்டும் நல்லா தூங்குவியா? அதுதான் இப்படியாம்மா இருப்ப அடிச்சி லூஸே போமாம்மா அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜாலியாக இறண்டிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. அவரை பார்த்துட்டு பேசுவடி பேசுவேன், இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். முன்னெல்லாம் மாமான்னு கூப்பிடுன்னா ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேன், இப்போலாம் வார்த்தை மாமாங்கிற. ஆனால் எங்கே அதில் முன்னே இருந்த அந்த ஒரு வெக்கம் கூச்சம் நாளினோ அந்த பெண்ணுன்ற ஒரு அடக்கம் உடக்கம் எதுவும் கிடையாது. இல்லை இப்போ உனக்கு என்ன மாமா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லடி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ அமைதியாக இரு, எனக்கு அதுவே போதும். ஓகே போதும் மாமா, அதுவே போதும் தானே, அப்போ அமைதியாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி சொல்லி விட்டுறீங்க. இப்படி ஒரு ஜீவராசியை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? பார்க்காத மாமா, யார் பார்க்க சொன்னால் பார்க்காம இரு. நான் ஒன்று போயிட்டு பாரு 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 பாருன்னு சொன்னேன், நீ தானே பார்த்த, அப்பா அனுபவி 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 அப்படிங்கிறீங்க. முடியலடி, அமைதியாக இரு, எப்போ பார்த்தாலும் அப்பையிலேருந்து இப்போ வரையும் நெய்யரிசி மாதிரி நொச்சரிச்சிக்கிட்டே அப்படிங்கிறாரு. அட இப்போ மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக இறண்டிட்டு சண்டை போட்டு அப்படியே இருக்கீங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் தான் ஃபோன் பண்ணிட்டு, ஒயன் என்னடி கிளம்பிட்டீங்களா 2 பேரும்? நாளைக்கே எங்களுக்கு மேரேஜ் எல்லாம் வந்துருங்க அப்படிங்கிறீங்க. எது நாளைக்கே மேரேஜா? ஏன்டி? அது தெரில, இவர் தான் இப்படி சடனாக சொன்னார், அதனால தான். ஏன் நைட்டு அம்மா சொன்னதுனாலையா தெரியலை என்னென்னு, ஆனால் மேரேஜ்னு சொல்லிட்டாங்க வந்துருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்களாம் மேரேஜ்க்கு போகிறீங்க. எல்லாம் நல்லா ஃபோட்டோ பார்த்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போஸ்ட் கொடுக்குறீங்க. ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரி நம்ம முடிச்சிக்கலாம். ஓகே, ஹாப்பி என்டிங். எப்படி இருந்துச்சுன்னு தெரில,
மொக்கையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக தான்டா பண்ணுறேன். ஆனால் இங்கே முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி உங்களுக்கு பிடிக்காதோ அப்படின்ற மாதிரியே தாட் வந்துடுது. மறக்காமல் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இல்லை எப்படி போட்டு தொலைஞ்சேன், ஏதாவது போட்டிருந்தேன்னா ஓரளவுக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சா ஏதாவது சொல்லுங்கள். அரேஞ்ச் மேரேஜ் வித் ப்ரொஃபஸர் மாமா ஒன் ஷாட், அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஓகேவா? ஆகடா மறக்காமல் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சீக்கிரத்தில் 1K ரீச் பண்ண போகுது. மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு இருங்க. ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 வேர்ட் கமெண்ட்டாவது பண்ணுங்கடா. சூப்பர், இந்த சீன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த சீன் எனக்கு பிடிக்கல நானும் சொல்லிடுங்க. ஓகே சரி, ஓகே டாட்டா பை பை. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டில் உங்களை சந்திக்கிறேன்.